உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபு போஸ்ட் ஒட்டிட்டு வரும். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே, விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய 3 ஆண்டு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு? எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய 3 ஆண்டு காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு? காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாரு. இல்ல, இது திராவிட மாடல் ஆட்சி. சும்மா டைம் பாஸ். திரு ஈவி.கே. இளங்கோவன் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாரு. என்னப்பா என்ன பண்றாங்க? காமராஜர் ஆட்சியா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தேடிடுவோம். அதுக்கு விடையே எங்கெங்கெல்லாம் நல்லாட்சி ஏற்படுகிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சி. இதற்கு இது பதில் இல்லையே. இப்ப இங்க நல்லாட்சி நடக்குது. நான் சொல்றது நீங்க சொல்றதை விட மக்கள் சொல்லணும். கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. 3 ஆண்டுகள் நல்லாட்சியை அறிக்கை வச்சுதானே 40க்கு 40 வெற்றி கொடுக்குறாங்க. சூப்பர். நீ அப்படி வரியா? அப்ப 3 முறை நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கான ஒரு சர்டிபிகேட். நாடு முழுக்க அவர் நல்லா செயல்படுறாருன்னு நம்பி தானே மக்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது மோடியோடைய ஆட்சி இல்ல, இது கூட்டணி ஆட்சி. அதை நீங்க சொல்லலாமா? காலம் பூரா கூட்டணி ஆட்சியிலே இருந்தவங்க, கூட்டணி தவிர வழியே இல்ல. கூட்டணி ஆட்சி தான் நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க ஒருபோதும் நீங்க ஒரு நாள் மெஜாரிட்டி கிடையாது. மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் கொல்லப்படுறார். தோழமை சுத்திட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுறார். எத்தனை பேர் தூக்குல கொல்லப்பட்டிருக்காங்க? ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்கள். அப்ப இன்னைக்கு உண்மையான குற்றவாளி இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் உள்ள இல்ல சொல்றேன். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் வந்துட்டாங்க. உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும் 2வது நாள் சொன்னவர் திரு செல்வ பெருந்தகை. இன்னைக்கு இத்தனை மாசம் கழிச்சு உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்களா? அதுல காங்கிரஸ் கட்சியால வந்துட்டாங்களே, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைடுங்கறக்கா கேக்குறேன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முக்கியமான தலைவர் திருச்சி பகுதியில கொலை பண்ணிடுறாங்க. இன்னி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எஃபிஷியன்சியான்னு கேக்குறேன். How do I tell you? அப்படி என்ன 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இன்எஃபிஷியன்சி சொல்ல முடியுமா? நீங்க எஃபிஷியன்ட் சொல்லுவீங்களா? எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. வேங்கை வயல்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நல்ல ஆட்சின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இது 2 வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இது கட்டாட்சின்னு சொல்ல முடியுமா? 2 சாதாரண வழக்கா சொல்ல முடியல. என் கட்சியுடைய மாவட்ட தலைவர். ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல, முட்டாப்பல, சோத்த திங்கறியா, சோத்த விட்டு லட்டிய திங்கறியா? ஜெயக்குமார் தனசிங்க கொன்னவங்களும் வேங்கை வயல்ல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டானே இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். மகனே அசிங்கமா பேசி போடுவேன். பேர் சொல்லுங்க. அது எனக்கு தெரியும். சொல்லுங்க. நான் உடனே இன்னைக்கு டிஜிபி பார்த்து சொல்றேன். அதாவது எங்க நண்பர் சகோதரர் பாண்டே சொல்றாரு, நடமாடிட்டு இருக்காங்க, இந்த பேரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நடமாடலையா இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடு. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? போலீஸ் நீங்க வச்சிருப்பீங்க அண்ட் பாண்டே உங்களுக்கு துப்பு கொடுக்கணும். எனக்கு புரியவே இல்லை. தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, கல்லூரிகள்ல போதைப் பொருள், நீங்க வால்பாறையில ஒரு அத்துமுறல், கிருஷ்ணகிரியில மாணவிகள்கிட்ட என்சிசி அத்துமுறல், தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? நீதான் சொல்ல. போதை தான். நீங்களே சொல்றீங்க போதைப் பொருள். போதையில தான் செய்யறான். தமிழ்நாடு போதை ஒழிப்பு 2.0, 3.0, 4.0 எல்லாம் பண்ணாங்க. இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது? தமிழ்நாடு. நீங்க சொல்லுங்க, எங்க இருந்து வருது? சார், பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. கேரளால கொடுத்துட்டாங்க இருக்கா, நான் வச்சுக்கலாமே ஊர்ல.
ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. சட்டம் ஒழுங்கு ஸ்டேட் சப்ஜெக்ட். இந்த ஊர்ல ஒருத்தர் சாராயம் வைக்கிறான், கள்ளச்சாராயம் வைக்கிறான், 65 பேர் சாகுறான், இந்த ஊர்ல போதைப் பொருள் நடக்குது, அது நாம் பொறுப்பு. அதுக்கும் நரேந்திர மோடி அதானி தான் பொறுப்பு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. மாநிலம் விட்டு மாநிலம் வருதுன்னா ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் தடுப்பு இருக்குது, இதே கடலோர காவல்படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க? காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு வந்து முருகன் மாநாட்டுல என்னவா இருக்கு? உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் வந்து அதை எதிர்த்து இருக்கு. இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்க? திராவிட கழகம் தீக்கா என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன். உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஆஹா சூனா போனா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. நாங்க எல்லா இறைவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம், இல்ல கும்பிடுவோம், முருகரையும் கும்பிடுவோம். அதனால தான் உங்க கூட்டணி கட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குது. யார் சார் வரே? இவரு தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். ராஜீவ் காந்தி ஒரு தேசிய கல்விக் கொள்கை இதற்கு முன்னாடி கொண்டு வந்தார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி அப்படின்னு இருந்துச்சு. அப்ப மும்மொழி கொள்கை தான் அன்னைக்கு வந்துச்சு. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. ராஜீவ் காந்தி அவர் கொண்டு வந்த என்இபில வந்து ஹிந்தின்னு இருக்கு. மோடி கொண்டு வந்திருக்கக்கூடிய என்இபில வந்து எனி இந்தியன் லாங்குவேஜ் இருக்கு. எது ஹிந்தி திணிப்பு? ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார். நான் இஷ்டம் நான் படிப்பேன். இல்ல சார், எனக்கு ஹிந்தி படிக்கணுமா ஹிந்தி படிப்பேன், பிரெஞ்சு படிக்கணுமா பிரெஞ்சு படிப்பேன், ஜெர்மனி ஜெர்மனி படிப்பேன். அப்படி எங்க நான் படிப்பேன். நான் எங்க இருக்கு என்னுடைய விருப்பம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். மாணவ மாணவிகள் பிரெஞ்சு கத்துக்கலையா? கத்துக்கிறாங்களா இல்லையா? நான் சொல்லுங்க. என் மகளுக்கு பிரெஞ்சு தெரியும். நான் பர்சனலா போக கூடாது. ஆனா நீங்க சொன்னதுனால சொல்றேன். உங்களுடைய மகள் மாநகராட்சி பள்ளியில் படிச்சாங்களா? யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ எதுல ஆர்வம் இருக்கிறதோ அதை படிக்கலாம் சார். வாய்ப்பு இருக்கிறது கிடையாது. வாய்ப்பு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். எனக்கு என்ன வாய்ப்பு சொல்லுங்க? படிச்சுக்க வேண்டியதுதான். எங்க போய் வேண்டியதுதான். எங்க போய் அது என்ன புதிய கல்விக் கொள்கை? சுந்தர் பிச்சை வந்து புதிய கல்வி கொள்கை பிடிச்சிட்டா கூகுள்ல சிஓவா இருக்காரு. ராஜீவ் காந்தி கொடுத்த கல்விக் கொள்கை பிடிச்சா ஆனாரோ? எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. கேரளால ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நடிகைகளுக்குள்ள வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு. எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருவாரு. இதுக்கு எதுவும் குரல் கொடுத்த மாதிரி கவனிக்கலையே, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நான் தூங்கிட்டேன். அதே கேரளால காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப்ங்கிற ஒரு பெண் கொடுக்குறாங்க. கேரளா காங்கிரஸ், உங்க கட்சி. அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க. இப்ப என்ன சார் இது? புரியல. என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? தமிழ்நாட்டுல பாஜக கூட இது மாதிரி எல்லாம் புகார் இருக்கு. அதை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. தமிழ்நாடு பாஜக மேல ஒரு பெண் சொன்ன கம்ப்ளைண்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க வெளிய நான் தெரிஞ்சுக்கிறேன். இருங்க, வெளிய நான் உடனே போய் கேக்குறேன். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க கேரளாவுக்கு போறீங்களா? உங்க கட்சி நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல. இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்